பிரசன்னத்திலே அமர்ந்து வேதத்தை அவளோடு கற்றுக்கொண்ட வந்திருக்க உங்களுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. இது ஒரு பிரசங்கம் அல்ல, இது ஒரு வேத பாடம். வேத பாடத்தை கற்றுக்கொள்ளும் போது ஒரு நல்ல நோட்டு புஸ்தகத்தோடு இருந்தால் தான் அதை எழுதவும் தியானிக்கவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அடுத்த வாரம் வரும்போது கையில் ஒரு நோட்டு புஸ்தகத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு வாருங்கள். ஏனென்றால் இது காட்டில் போய்விடக்கூடியதல்ல, என்றென்றைக்கும் உங்களுடைய உள்ளத்தில் நிலை நிற்கக்கூடிய ஆவியும் ஜீவனுமான வானமும் பூமி ஒளிந்து போனாலும் ஒழியாத வார்த்தைகள். ஆகவே உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த போது தம்மோடு இருக்க 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். தம்மோடு இருக்க என்று முதலாவது சொல்லுகிறார். இரண்டாவது, ஜனங்களுக்கு நன்மை செய்ய, அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய, அவருடைய பிரச்சனைகளை மாற்ற அவர்களை தெரிந்து கொண்டார். மூன்றாவது, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக அவர் தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், அவர்களை சீஷராக்குங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். சீஷன் என்கிற வார்த்தைக்கு பின் செல்லுகிறவன் என்று அர்த்தம். ஒருவன் என்னை பின் செல்ல விரும்பினால் தன்னை தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன், அதுதான் சீஷன். இன்றைக்குள்ள படிப்பு, ஸ்கூலுக்கு பெற்றோர் அனுப்புறாங்க, ஸ்கூல்ல போய் பிள்ளைகள் கற்றுக்கொண்டு வருகிறது. அதுக்கு பிறகு அவங்களுக்கு டிகிரி, டிப்ளமோ என்று கொடுக்கிறார்கள். ஒரு வேலையில் அமருவதற்கு எல்லா விதத்திலும் தகுதிப்படுத்துகிறார்கள். ஆனால் பழங்காலத்திலெல்லாம் இந்தியாவிலே குருகுல பயிற்சி என்று வைத்திருந்தார்கள். ஒரு குருவை போல ஒருவர் இருப்பார், அவரோடு கூட அவருடைய சிஷ்ய பிள்ளைகள் எல்லாம் தங்கியிருப்பார்கள். அங்கே இருந்து அவர்கள் குருவிடத்தில் கற்றுக்கொள்வார்கள். ஆசிரமம் போன்ற இடங்களிலே அப்படி ஆசிரிய பெருமக்களுக்கு குருக்கள் என்று பெயர். மாணாக்கர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இயேசுவின் காலத்திலும் அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இருந்தது. இங்கே நாம் குரு என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாட்களிலே ரபி என்று அழைப்பார்கள், ரபுனி என்று அழைப்பார்கள், போதகரே என்று அழைப்பார்கள். இயேசுவிடத்தில் அந்த வந்த வாலிபன், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வழி என்ன என்று கேட்டான். சரி, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் 12 சீஷர்களை இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி லூக்கா 6:12 அவர்களை தெரிந்தெடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு பிறகு வேற 70 சீஷர்களையும் அவர் தெரிந்து கொண்டு 2 பேராக பல வீடுகளுக்கு அனுப்பினார், கிராமங்களுக்கு அனுப்பினார். அதுக்கு பிறகு 120 பேர், 120 சீஷர்கள் மேல் வீட்டறையில காத்திருந்து ஜெபித்தார்கள் என்று அப்போஸ்தலர் 1:2 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அதன் பின்பு ஒரே நேரத்தில் 500 பேருக்கு அதிகமானவர்களுக்கு ஆண்டவர் தரிசனமானார். சீஷத்துவத்தை பற்றி நான் ஏற்கனவே கடந்த ஆண்டிலே 2 வாரம் நான் கற்பித்தேன். எத்தனை பேர் வந்திருந்தீங்க கை வைத்துங்க? கடந்த ஆண்டு நான் சீஷத்துவத்தை பற்றி பேசும்போது கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறீங்க. ஸோ நான் அதை திரும்பவும் முடிக்கும்போது கடைசியில் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி முன்னெடுத்த 2 வகுப்புகளையும் கூட திரும்ப நான் எடுக்கவிருக்கிறேன். இன்றைக்கு விசேஷமாக ஒரு அப்போஸ்தலனை குறித்து உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். 12 சீஷர்களிலும் மிக அருமையான சீஷன்
இருதயத்தை கவர்ந்த ஒரு சீஷன், கடைசி வரை ஆண்டவரோடு இருந்த ஒரு சீஷன், ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு சீஷன், ஆண்டவருடைய மார்பிலை சார்ந்து கொண்டிருந்த ஒரு சீஷன். அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து இன்றைக்கு நாம் ஆழமாக கற்றுக்கொள்ள போகிறோம். கற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, இந்த கூட்டத்தின் முடிவில் யோவானை குறித்த நோட்ஸ் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக உங்களுக்கு நாங்கள் கொடுக்கவிருக்கிறோம். வீட்டிலே அதை போய் கற்றுக்கொள்ளுங்கள். 12 சீஷர்களை குறித்து பாடம் எடுத்த பிறகு ஒரு நாள் ஒரு எக்ஸாம் உங்களுக்கு வைக்கப்படும். சிறப்பாக தேர்கிறவர்களுக்கு அதில் டிப்ளமா வழங்கப்படும். ஆகவே இன்றையிலிருந்து உங்களுக்கு ஒரு அட்டண்டன்ஸும் கூட, இந்த முடிவிலே உங்களுடைய பேரையும் நம்பரையும் அதை எழுதுங்க. உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களிலே முதலாவது ஒரு ஆள் என்று எண்ணப்படுகிறவர் பேதுரு. பேதுருவுக்கு ஒரு சகோதரன் இருந்தார். அவருடைய பெயர் அந்திரேயா. அந்திரேயா 2 பேரும் இயேசுவினுடைய முந்தின சீஷர்கள். அதற்கு பிறகு யாக்கோபு, யோவான், இந்த 2 பேரும் சகோதரர்கள். எப்படி பேதுருவும் அந்திரேயாவும் சகோதரர்களோ, அதுபோல யாக்கோபும் யோவானும் சகோதரர்கள். அதில் எப்போதும் யோவானுக்கு முன்னதாக யாக்கோபு வருவதால் யாக்கோபு அண்ணனாக இருக்கக்கூடும், யோவான் தம்பியாக இருக்கக்கூடும் என்று எல்லாரும் கருதுகிறார்கள். யோவான் யாக்கோபுடைய தகப்பன் பேர் செபதேயு, தாயார் பெயர் சாலோமி. இந்த தாயாரும் இயேசுவினுடைய தாயாகிய மரியாளும் சிஸ்டர்ஸ். மரியாளுடைய சிஸ்டர்ஸில் நிறைய பேரில் சலோமியும் ஒரு சிஸ்டர் என்று வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். இவர்களுடைய மாவட்டம் கலிலேயா மாவட்டம். இவர்களுக்கு சொந்த ஊர் பெத்சைதா. பெத்சைதா. இவர்களெல்லாம் கூட்டாக, இவர்களெல்லாம் பங்காளிகளாக மீன்பிடி படகுகளை வைத்திருந்தார்கள். செபதேயு நிறைய படகுகளை வைத்து, வேலைக்காரர்களை வைத்து மீன்பிடித்து ஒரு பெரிய செல்வந்தனாய் விளங்கினார் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் மேல் பகுதியில், வடக்கு பகுதியில் கலிலேயா என்ற ஒரு மாவட்டம் இருக்கிறது. அதற்கு கீழாய் உள்ள மாவட்டம் சமாரியா. அதற்கு கீழே உள்ள மாவட்டம் யூதேயா. மாவட்டம் என்றும் சொல்லலாம், மாநிலம் என்றும் அதை அழைக்கலாம். மேலே வடக்கு இருப்பது கலிலேயா, 2வது கீழே இருப்பது சமாரியா, 3வது அதற்கு கீழே இருக்கிறது யூதேயா. யூதேயாவில் தான் எருசலேம் பட்டணம் இருக்கிறது. ஆகவே இந்த 3 பகுதியில் உள்ளவர்களும் தொழுது கொள்வதற்கு எருசலேமுக்கு வருவார்கள். கலிலேயா என்ற பெயர் அந்த மாகாணத்துக்கு வருவதற்கு காரணம், அங்கே ஒரு கடல் இருந்தது. அதை கடல் என்று சொல்வதை பார்க்கலாம், ஒரு பெரிய ஏரி என்று சொல்வது சால பொருத்தமாகும். அந்த கலிலேயா கடலில் உள்ள தண்ணீர் உப்பு தண்ணீர் அல்ல, இனிமையான சுவை பொருந்தின ஒரு தண்ணீர். அந்த கலிலேயாவுக்கு அந்த தண்ணீர் எங்கே வருது? எர்மோன் மலையிலிருந்து, லெபனோனில் உள்ள எர்மோன் மலையிலிருந்து யோர்தான் நதி உற்பத்தி ஆகிறது. யோர்தான் நதி என்றால் உயர இருந்து தாழ பாய்ந்து வருதல் என்பது அர்த்தம். அது இந்த கலிலேயா கடலிலே விழுகிறது. அந்த யோர்தான் நதி ஒரே ஒரு நதிதான், இஸ்ரவேல் தேசத்தை செழிப்பாக்கக்கூடிய ஒரு நதி. அந்த யோர்தானின் ஒரு பக்கத்திலே அது விழுந்து மறுபக்கத்தின் வழியாய் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசமெங்கும் பாய்ந்து
கடைசியில் அது சவக்கடலிலே போய் சங்கமாகமாகி விடுகிறது. இந்த கலிலேயா கடலை சுற்றி இயேசு அதிகமாகி ஊழியம் செய்தார். நாம் பார்த்த யோவானானாலும் யாக்கோபானாலும் அந்திரேயாவானாலும் பேதுருவானாலும் அங்கே உள்ள அந்த கடலை சுற்றித்தான் மீன் பிடித்தார்கள். ஏறக்குறைய 3000 மீன்பிடி படகுகள் இயேசுவின் நாட்களில் இருந்தது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த கடல்ல ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பெயர். ஒரே கடல் தான் கலிலேயா கடல். திபேரியா பக்கத்தில் இருக்கனால திபேரியா கடல் என்று பெயர். இன்னொரு பக்கம் அது வளைந்து வருவதனால அதுக்கு பேர் கெனசரேத்து கடல் என்று பெயர். கிண்ணறம் போன்று இனிமையான அந்த வளைவில் அந்த கடல் மோதி அந்த அலைகள் மோதி இனிமையான சத்தத்தை கொடுக்கிறது. ஆகவே வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது கெனசரேத்து கடல், திபேரியா கடல் வேற வேற கடல் இல்லை, ஒரே கடல் தான். ஆனால் பல பெயர்கள், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பெயர். ஆகவே இந்த கலிலேயாவை சுற்றிலும் இருந்துதான் சீஷர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டார்கள். 12 சீஷர்களிலே 10 சீஷர்கள் இந்த கலிலேயாவை சுற்றி உள்ளவர்கள். மத்தேயு சீஷனும் யூதாஸ் காரியோத்தும் மட்டும்தான் யூதயா தேசத்தை சேர்ந்தவர். இந்த யோவான் அப்போஸ்தலரை பார்க்கும்போது எல்லா சீஷர்களிலும் வயது குறைந்தவர் அவர்தான். நீண்ட வருடங்கள் ஊழியம் செய்தவரும் அவர்தான். 12 சீஷர்களிலும் திருமணமாகாத ஒரே ஒரு சீஷன் என்றால் அது அப்போஸ்தலனாகிய யோவான் தான். நீங்க யோவான் என்கிற பெயரை முதல்ல நீங்க புரிந்து கொள்ளணும். முழு பழைய ஏற்பாட்டிலும் யோவான் என்கிற பெயர் ஒரு இடத்தில் கூட வந்ததில்லை. புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் தாமே அந்த பெயரை பிரதான ஆசிரியனாயிருந்த சகரியாவுக்கு வெளிப்படுத்தி, உனக்கு முதிர் வயதிலே ஒரு குமாரன் பெறுவான், அவனுக்கு யோவான் என்று பெயரிடு என்று லூக்கா 1 அதிகாரம் 13 வசனத்திலே கர்த்தர் கொடுத்த ஒரு பெயர் யோவான் என்பதாகும். பழைய ஏற்பாட்டிலே யோவான் என்று ஒருவரும் இருந்ததில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே 4 பேர்கள் யோவான் என்ற பெயரிலே அழைக்கப்பட்டார்கள். இந்த 4 பேரிலே முதல் ஆள் யோவான் ஸ்நானகன். இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி, பாதையை செவ்வை பண்ணும்படி, மேசியா வருவதற்கான ஆயத்தங்களை செய்யும்படி, ஜனங்களை பக்குவப்படுத்தும்படி, ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி ஆண்டவர் எலியாவின் ஆவியோடும் பலத்தோடும் யோவான் ஸ்நானகனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் முதல் யோவான். 2வது யோவான் அப்போஸ்தலனாகிய இயேசுவுக்கு சீஷனாகிய அந்த யோவான். அந்த யோவான் 5 புத்தகங்களை வேதத்திலே எழுதியிருக்கிறார். சுவிசேஷம் எழுதின அவர் யோவான் எழுதின சுவிசேஷம். அடுத்தது யோவான் எழுதின 1ஆம் நிருபம், யோவான் எழுதின 2ஆம் நிருபம், யோவான் எழுதின 3ஆம் நிருபம். 3 நிருபங்களையும் எழுதியிருக்கிறார். அவர் அந்திம காலத்திலே 95 வயதிலே பத்மு தீவிலே சிறை வைக்கப்பட்ட போது 4 முக்கியமான பரலோக தரிசனங்களை கண்டு கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் எழுதினார். ஆகவே யோவான் எழுதின 5 புத்தகங்கள் வேதத்தில் உண்டு. 3ஆவதாக இன்னொரு யோவானை குறித்து வாசிக்கிறோம். மார்க்கு என்ற சுவிசேஷத்தை எழுதினவர். அவருடைய மறுபெயர் யோவான் என்பதாகும். யோவான் என்றாலும் மார்க் என்றாலும் ஒரே அர்த்தம்தான். எபிரேய பாஷையிலே யோவான் என்றால் God is gracious, கர்த்தர் கிருபை பொருந்தினவர்.
The Lord is gracious. சகல கிருபையும் பொருந்தின தேவன். இந்த யோவான் என்ற வார்த்தைக்கு ரோம மொழியிலே யோவானை மொழிபெயர்க்கும் போது அவர்கள் மார்க்கு என்று மொழிபெயர்த்தார்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 25ஆம் வசனத்தில் மார்க்கு என்ற பெயர் கொண்ட யோவான் என்று வாசிக்கிறோம். 4வது ஒரு யோவானை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்னா, அவருடைய பிரதான ஆசாரியனாகிய அன்னாவினுடைய இனத்தானாகிய யோவான் என்று அப்போஸ்தலர் நடபடிகளிலே 4வது ஒரு யோவானை குறித்து வாசிக்கிறோம். இன்றைக்கு யோவானை குறித்து நான் பேசும்போது அவருடைய பிறப்பு, வளர்ப்பு, அவருடைய ஊழியத்தின் நிலைமை எல்லாவற்றிலும் ஒரு காரியத்தை பார்க்க முடியும். ஆண்டவருடைய கிருபைக்கு பாத்திரமாய் நடந்து கொண்ட ஒரு தேவ மனிதன். ஆண்டவருடைய கிருபை எப்போதும் வெளிப்படுத்தின ஒரு தேவ மனிதன் இந்த யோவான் என்ற சுவிசேஷன். அவருடைய அழைப்பு ஒரு கிருபை பொருந்தின அழைப்பு. நான் அடிக்கடி யோசிப்பதுண்டு, இயேசுவின் நாட்களில் நாம் பிறந்திருந்தால் எவ்வளவு சந்தோஷமாயிருக்கும். இயேசுனுடைய சீஷர்களிலே ஒருவனாகியிருந்த அவரை பின்பற்றி அவருடைய உபதேசங்கள், அவருடைய வார்த்தைகளை கேட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அவருக்கு பணிவிடை செய்வது எவ்வளவு நல்லது. அவருடைய மார்பிலே சார்ந்திருந்த யோவானை போல இருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். பழைய ஏற்பாட்டிலே ஒரு பக்தன் என்னுடைய இருதயத்தை கவர்ந்தவர், ஏனோக்கு. புதிய ஏற்பாட்டிலே என்னை மிக கவர்ந்த ஒரு பாத்திரம் அப்போஸ்தலனாகிய யோவான். கரைதிரையற்ற ஒரு உத்தமன். என் பிரியமே, என் புறாவோ, உத்தமியே யோவான். இயேசுவுக்கு அன்பான சீஷன் என்று பெயர் பெற்றவர் யோவான். இயேசுனுடைய மார்பிலே சார்ந்திருந்தவர் அந்த யோவான். இயேசுனுடைய தாயை யோவானிடம் ஒப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இயேசுனுடைய நம்பிக்கைக்கு பாத்திராயராய் இருந்தவர் இந்த யோவான். அவரை கொல்ல வேண்டும் என்று ரோம அரசாங்கம் உத்தரவிட்டது. ஒரு முறை ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்பாக நின்று ரோம சக்கரவர்த்தி தான் ஆண்டவர் என்று சொல்லும்படி செய்தார்கள். அவர் சொன்னார், என்னை கொன்று போட்டாலும் கர்த்தரை தவிர ஆளுகை உள்ளவர்கள் ஒருவரும் இல்லை. ரோம சக்கரவர்த்தியுடைய ஆளுகை ஒரு குறுகிய ஆளுகை. ஆனால் என்னுடைய ஆண்டவருடைய ஆளுகை வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல ஆளுகை. ஆகவே அவருக்கு விஷம் கொடுத்து சாகடிக்கும்படி அந்த சக்கரவர்த்தி கட்டளையிட்டார். அந்த நாட்கள் உள்ள மகா கொடிய விஷத்தை அவர் கையில் கொடுத்த போது யோவான் சிரித்தாராம். யோவான் சிரித்தாராம். ஏன் சிரிக்கிறீர்கள்? அவர் சொன்னார், மார்க்கு 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்த மாட்டாது. வயிற்றுக்குள்ளே போகிறது என்னை தீட்டுப்படுத்துவதும் இல்லை, எனக்கு தீங்கு செய்ய போவதும் இல்லை. வாங்கி விஷயத்தை அவ்வளோத்தும் குடிச்சு கடைசி டிராப்பு கூட விடலையா. ஆனால் ஒன்றுமே நடக்கலை, அவருக்கு ஒன்றுமே நடக்கலை. ரோம சக்கரவர்த்தி இடத்துல ரிப்போர்ட் பண்ணாங்க, அவன் விஷயத்தை இன்னும் குடங்குடமாக குடிப்பான் போல் இருக்கு, ஆள் சாகிற மாதிரி தெரியல. ஆகவே அந்த இடத்துல குற்றவாளிகளை தள்ளுவதற்கென்று ஒரு பெரிய எண்ணெய் கொப்பரை இருந்தது. கொதிக்கிற எண்ணெய் கொப்பரை முழுக்க முழுக்க சூடாக்கி கொண்டிருந்தார்கள். அதிலே போடும்படி ராஜா உத்தரவிட்டார். அவரை உள்ள தூக்கி போட்டா அழகா குளத்தில் நீந்துற மாதிரி, கிணத்துல நீந்துற மாதிரி
அந்த கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில் அவர் நீந்தி வந்தாராம். ஆகவே அந்த சக்கரவர்த்திக்கு என்ன செய்வது தெரியவில்லை. ஆகவே அவரை நாடு கடத்தும்படி உத்தரவிட்டார். துருக்கி தேசத்தில் உள்ள ஒரு சின்ன தீவு. அந்த தீவில் வெறும் பாறைகள் நிறைந்த தீவு. குகைகள் போல சில பாறைகள் இருக்கும். அதிலே கல் உடைக்கும்படி அவருடைய 90 வயதுக்கு மேலே அவரை நாடு கடத்தினார். பகலெல்லாம் அங்கே கல் உடைத்து ரோமாபுரிக்கு கருங்கல்களை கப்பலில் ஏற்றி அனுப்பணும். அங்கே எந்த விளக்கு வைக்கிறதுக்கு வசதியே கிடையாது. பகலில் சூரிய வெளிச்சம்தான். அங்கங்கே குகைக்குழுக்குள்ளே அவர்கள் தங்கி கொள்வார்கள். கைதிகளுக்கு சரியான உணவு வந்து சேருவதில்லை. அந்த தீவில் எந்த விவசாயமும் செய்வதில்லை. சின்ன ஒரு குட்டி தீவு. கப்பலில் கல் ஏற்றி கொண்டு வரும்போது கொஞ்சம் உணவுப் பொருட்களை கொடுத்தால் அதை வைத்துத்தான் அந்த கைதிகள் உயிர் வாழ முடியும். அந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் இறந்தபோது வெளி உலகத்தோடு அவருக்கு எந்த ஐக்கியமும் இல்லை. மற்ற அப்போஸ்தலரோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள முடியாது. எப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை வருகிறது, இயேசு உயிர்த்தெழுந்த நாள் எப்பொழுது வருகிறது, அந்த குறிப்பிட்ட நாள் வரும்போது அவருடைய உள்ளத்தில் அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி. என்னைக்கு வருது, இன்னைக்கு என்ன கிழமை எல்லாம் தெரியாது. இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உள்ளத்தில் ஏற்படும் போது, ஓஹோ, இது உயிர்த்தெழுந்த நாள், இது ஞாயிற்றுக்கிழமை, தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்கிற ஒரு நாள். அந்த ஐக்கியத்துக்காக அவர் இயங்கும்போது ஒவ்வொரு முறையும் வானம் அவருக்கு திறக்கப்படும். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 10 வெளிப்படுத்தல் 4 அதிகாரம் 2 கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். பூமியில் உள்ள விசுவாசிகளோடு ஊழியர்களோடு ஐக்கியம் கொள்ள முடியாததினால் ஆண்டவர் அவரை பரலோகத்தில் உள்ள பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவரோடு, கேராபீன்கள் சேராபீன்களோடு ஐக்கியம் கொள்ளும்படி கர்த்தர் அவரை ஆவிக்குள்ளாக்கினார். பழைய ஏற்பாட்டில் நிறைய பரிசுத்தவான்கள் ஆவிக்குள்ளானார்கள். ஆனால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதில்லை. எலியாவை ஆவியானவர் தூக்கி கொண்டு போய் ஏதாவது குகைகளிலே குன்றுகளிலே ஒளித்து வைப்பார் என்பதை 2 ராஜாக்கள் 2 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் ஆவிக்குள்ளாக்கினார். எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு அழைத்து கொண்டு போனார். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. புதிய ஏற்பாட்டிலும் கூட பிலிப்பு என்ற ஒரு சுவிசேஷன் காந்தகை அந்நாட்டு மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு அவரை அப்படியே ஆவிக்குள்ளாக்கி சுமந்து கொண்டு போய்விட்டார். பழைய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய அனுபவங்கள் இருந்தன. ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு மட்டும்தான் பரலோகத்துக்கு ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போய் பரலோக காட்சிகளை காணும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். 12 சீஷர்களிலே அப்போ யூதாஸ் காரியோத்து தற்கொலை செய்து கொண்டார். அந்த ஸ்தானத்திலே மத்தியா என்றவருடனே சீட்டு போட்டு எடுத்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துக்கென்று தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டார். இந்த யோவானை தவிர மற்ற அனைத்து எல்லா சீஷர்களும் இரத்த சாட்சிகளாகவே மரித்தார்கள். எல்லாரும் மரித்த பிறகும் உயிரோடு வாழ்ந்தவர் அப்போஸ்தலனாகிய யோவான். பழுத்த பழமான பிறகும் கூட இந்த பூமியில வாழும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அவருக்கு ஆண்டவர் பாராட்டின கிருபை சொல்லி முடியாத ஒரு கிருபை. யோவான் வாழ்க்கை முழுவதும் அவருடைய பெயருக்கு ஏற்றபடி கர்த்தர் கிருபை உள்ளவர். கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் கர்த்தருடைய கிருபையை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கும்.
கர்த்தருடைய கிருபையை குறித்து சாட்சி பகரவர்களா இருக்கணும். கர்த்தருடைய கிருபை அனுதினமும் ருசிக்கிறவர்களா இருக்கும். பழைய ஏற்பாட்டு புலம்பல்ல 3:23 வேதவாசி சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் நிற்கிறது தேவ கிருபையினால நிற்கிறேன். ஒன்னிலும் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை. ஏன் சாமர்த்தியம் அல்ல, ஊழியம் செய்வது ஒரு மனிதனுடைய சாமர்த்தியம் அல்ல, இது தேவனுடைய கிருபை. நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லும்போது, அவர் கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். 4 காரியத்தில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். விசுவாசத்தில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், மகிமையிலே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்திலே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அதே நேரத்தில் தேவ கிருபையிலும் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். நீங்க உங்களை சார்ந்து கொள்ளாம, உங்களுடைய திறமையே சார்ந்து கொள்ளாம, தேவனுடைய கிருபையை நீங்க சார்ந்து கொள்வீர்களானால் நீங்க ஒரு நாளும் விழுந்து போவதில்லை. எல்லாம் கிருபை, ஆண்டவருடைய கிருபை. எப்படி பிரதர் இவ்வளவு நல்லா பிரசங்கம் பண்ணீங்க? நான் இரவு போல உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணேன், நான் நிறைய நோட்ஸ் வச்சிருக்கிறேன், நான் பைபிள் காலேஜில் படிச்சிருக்கிறேன். இல்லை, ஆண்டவருடைய கிருபை. தாவீது ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறார். சங்கீதம் 94:18, என் கால் சறுக்கும் போது என் ஆண்டவருடைய கிருபை என்னை தாங்கிற்று. என் கால் சறுக்கும் போது கிருபை தாங்கிற்று. வலுவாதபடி என்னை பாதுகாக்கிறது அவருடைய கிருபை தான். எவ்வளவோ பாவ சோதனை வரும்போது, பாவம் பெருகும் போதெல்லாம் கர்த்தருடைய கிருபையும் பெருகினது என்று ரோமர் 5:20 வாசிக்கிறோம். நம்ம பரிசுத்த ஜீவியம் செய்வது நம்முடைய தீர்மானத்தினாலோ பொருத்தனையினாலோ அல்ல, ஆண்டவருடைய கிருபை தான். தடுக்கிற ஒரு கிருபை, விழுந்து விடாதபடி தாங்குகிற ஒரு கிருபை. நீ பாவம் செய்ய நினைத்த போது நீ அறியாத தேவ கரமும் தேவனுடைய கிருபையும் விழுந்து போகாதபடி உன்னை பாதுகாத்தது. அப்போஸ்தலனாகிய யோவானை போல நாமும் அந்த கிருபையை வெளிப்படுத்துகிறவளா இருக்கும். ஒரு நாள் நாம் எல்லாம் பரலோகத்து போகும்போது, அந்த ஒளிமயமான தேசத்தில் கண்குளிர ஆண்டவரை முகத்தை கோடி கோடி வருஷம் பார்த்த பிறகு ஒருத்தரோட பார்த்து, சிஸ்டர் நீங்கள் எப்படி பரலோகத்துக்கு வந்தீங்க, பிரதர் நீங்கள் எப்படி பரலோகத்துக்கு வந்தீங்க? அதுவா, நான் ஞாயிற்றுக்கிழமை பூரா சர்ச்சுக்கு போனேன். அதுவா, நான் தசமா பாகம் கொடுத்தேன். பைபிள் புக்கில் வாசிப்பேங்க. தினம் 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படியே சொல்ல போகிறோம். எல்லாரும் சொல்ல போகிற ஒரு வார்த்தை உண்டு, அது ஆண்டவருடைய கிருபை, அவருடைய ஆண்டவருடைய கிருபை. யோவான் என்ற வார்த்தைக்கு கிருபையுள்ள தேவன், கிருபை பாராட்டுகிற தேவன். அவர் கிருபையுள்ள தேவன், கிருபையை பாராட்டுகிற தேவன். நான் வாழ்கிற இந்த காலத்துக்கு ஒரு பெயர் உண்டு, இது கிருபையின் காலம். இது கிருபையின் காலம். நியாயப்பிரமாணத்தின் காலம் இருந்தது. மோசே நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபை உண்டானது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சத்தியம் உண்டானது. அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று யோவான் 1:14 நம்ம வாசிக்கிறோம். யோவான் என்ற பெயரை நீங்கள் கேட்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய கிருபையை நீங்க எண்ணிக்கொள்ளுங்க, கிருபையை வெளிப்படுத்துங்க. அனுதின வாழ்க்கையில தேவனுடைய கிருபை அளவில்லாம ருசித்து பாருங்க. கர்த்தருடைய கிருபையில சார்ந்து கொண்டு, நானல்ல கிறிஸ்துவனுடைய கிருபைதான் என்னை தாங்குகிறது, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. 2வதாக, இந்த யோவான் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ளுகிறது என்ன? அவருக்குள்ளே ஒரு வெளிப்பாடு இருந்தது, அவருக்குள்ளே ஒரு ரெவலேஷன்ஸ் இருந்தது.
அவர் ஒரு காலத்தில் இயேசுடைய சீஷராவதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகனோடு ஒரு ஆழமான ஐக்கியம் வைத்திருந்தார். யோவான் ஸ்நானகனுடைய சிஷ்யன் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் ஒரு நாள் இயேசு அந்த யோர்தான் கரை வழியாய் நடந்து போன போது அந்த யோவான் ஸ்நானகன் இயேசுவை சுட்டி காண்பித்து, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். ஒரு ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு, ஒரு தேவ ரகசியம். மனிதனாய் இருக்கிற இயேசுவை ஆட்டுக்குட்டி என்று சொன்னது மட்டுமல்ல, 36ஆம் வசனத்தில் இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். 29ஆம் வசனத்தில் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே யோவானுடைய உள்ளத்திலே ஒரு வெளிப்பாடு, இவர்தான் மேசியா, காலகாலங்களாய் எதிர்பார்க்கப்பட்டவர் இவர்தான், எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து எங்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்குகிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான். யோவான் அவரை 2 விதத்தில் அறிமுகப்படுத்தினார். முதலாவது இரட்சகராக அறிமுகப்படுத்தும் போது தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அறிமுகப்படுத்தினார். 2வதாக அவரை அறிமுகப்படுத்தும் போது மத்தேயு 3:11 பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். அவர் அபிஷேகநாதர். ஒரு பக்கம் அவர் இரட்சகர், மறுபக்கம் அவர் அபிஷேகநாதர். யோவான் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் பெரியவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை கூட அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவினாலும் அக்னியாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த 2 வார்த்தைகளும் இயேசுவை பற்றிய ஒரு ஆழமான வெளிப்பாட்டை அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கொடுத்தது. ஏற்கனவே அவர் மேசியா என்று ஏங்கிக் கொண்டு அந்த மேசியாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் கலிலேயா விட்டார், படகை விட்டார், மீன்பிடி தொழிலை விட்டார். யோவானுக்கு கீழே பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தார். இப்பொழுது அந்த வெளிப்பாடு அவருடைய உள்ளத்தை தொட்டது. அவர் யோசித்திருந்திருக்கக்கூடும். ஏசாயா 53 6, 7, 8 வசனத்தை வாசிக்கும் போது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் தேவன் அவர் மேல் விழ பண்ணினார். அவர் அடிக்க கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போலவும் இருந்தார். ஏசாயா சொன்ன வார்த்தைகள் யோவான் ஸ்நானகனால் உறுதிப்பட்ட போது, அப்பொழுது யோவான் தீர்மானித்து விட்டார், இவர்தான் மேசியா, இவர்தான் ரட்சகர். அகில உலக பாவத்தை மட்டுமல்ல, எனக்கு பாவ நிவாரண பலியாக மாறுகிற ஆட்டுக்குட்டி அவர்தான். அந்த வெளிப்பாட்டை தொடர்ந்து இயேசு சிலுவையில் அறையப்பட்ட காட்சி முழுவதையும் அவர் தத்ரூபமாய் பார்த்தார். ஏசாயா 53 சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் சிலுவையில நிறைவேறுகிறதை அவர் கண்குளிர பார்த்தார். நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்போது, வெளிப்படுத்தின 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி பரலோகத்திலே சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க கண்டேன். வெளிப்படுத்தல் 13:8 இதோ உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல தான் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மகா மகிமை வெளிப்படுத்தப்படுகிறது. ஒரு பக்கம் அவர் யூதா கோத்திரத்து சிங்கமாக நித்தியத்தில் காணப்படுகிறார்.
மறுபக்கம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல அவர் காணப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டுமே 20 முறைக்கு மேலாக இயேசுவை ஆட்டுக்குட்டி என்று மட்டுமல்ல, ஆட்டுக்குட்டியானவர் என்று மிகுந்த கனத்தோடு மகிமையோடு அவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டி ஆனவர், ஆட்டுக்குட்டி ஆனவர், நமக்காக ஆட்டுக்குட்டி ஆனவர். யோவானுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. ஆகவேதான் ஆண்டவர் 12 சிஷ்யர்களிலும் யாருக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் வெளிப்பாடுகள், இனி வரப்போகிற வெளிப்பாடுகள் என்ன, பரலோகத்தின் பல பகுதிகளை பற்றிய வெளிப்பாடு என்ன, நித்தியத்தை குறித்த வெளிப்பாடுகள் என்ன, உலகத்தின் முடிவை பற்றிய வெளிப்பாடுகள் என்ன, நரகத்தை பற்றி பாதாளத்தை பற்றிய வெளிப்பாடுகள் என்ன, தேவதூதர்களை பற்றிய வெளிப்பாடுகள் என்ன, அவ்வளவு வெளிப்பாடுகளையும் ஆண்டவர் தன்னுடைய சீஷனாகிய யோவானுக்கு தான் கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளமும் அந்த வெளிப்பாடுகளுக்காக நீங்கள் ஏங்கும் போது உங்களுக்கும் ஆண்டவர் வெளிப்பாடுகளை தருவார். வெளிப்பாடுகள் என்பது 2 ஆவியின் வரங்கள் இணைந்தது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசித்தால், ரெவலேஷன் கிஃப்ட்ஸ் என்பது the gift of knowledge and the gift of wisdom. இந்த 2 கிஃப்ட்களும் சேர்ந்து the revelation gifts என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவரை அறிகிற அறிவு, நித்தியத்தை அறிகிற அறிவு, ஞானத்தால் அதை புரிந்து கொள்ளுகிற கிருபை, அந்த ரெவலேஷனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிப்பட்ட ரெவலேஷன் தனக்கு வேண்டும் என்று விரும்பி இஸ்ரவேல் தேசத்தை விட்டு அரபு தேசத்துக்கு போய் 3.5 ஆண்டு காலங்கள் அரபு தேசத்தில் உள்ள வனாந்தரத்தில் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து அநேக வெளிப்பாடுகளை பெற்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்ற 18 வெளிப்பாடுகளை அவர் எழுதின நிருபங்களிலே வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவை எழுதி கொண்டே வந்து முடிவிலே சொல்லுகிறார், இந்த ரகசியம் பெரியது, இந்த ரெவலேஷன் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். பிரஜாதியாரின் நிறைவுங்கிற வெளிப்பாடு, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த வெளிப்பாடு, 18 வகை தேவ ரகசியங்களை அறிந்ததினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து எழுதும்போது தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்று தன்னை அழைத்து கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. உங்களுக்கும் அந்த வெளிப்பாடுகளை ஆண்டவர் தருவார். இன்றைக்கு அநேகம் பேர் என்ன நினைக்கிறார்கள், அந்த யோவான பத்மு தீவில் அடைச்சிருந்தாங்களே, ஒரு சின்ன குகை, அந்த குகையின் மேலே ஒரு பத்ரோஸ் என்ற ஒரு பைபிள் காலேஜ் இருந்தது. அங்கே இன்றைக்கு அதை ஒரு புனித ஸ்தலமாய் மாற்றி விட்டார்கள். அங்கே ஒரு கத்தோலிக்க சின்ன மடம் இருக்கிறது. அதில் ஒரு குகையை அப்போஸ்தலனாகிய யோவானுடைய குகை என்று தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதுக்கு நிறைய கதைகள். இங்கே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் படுத்திருந்தார், அங்கே உங்களை வழிகாட்டி கொண்டு போய் இல்லாதெல்லாம் சொல்லுவான். இங்கே தான் கையை ஊனி படுத்திருந்தவர் அவர் எழுந்திருந்தார். இங்கே தான் அவருடைய புத்தக சுருள் இருந்தது. இங்கே தான் அவர் பேனா பிடிச்சி எழுதினார். அந்த பரலோகத்தில் எக்கால சத்தம் கேட்டனால இந்த குகையில் 3 வெடிப்பு இருக்கு பாருங்க. அந்த எக்கால சத்தம் கேட்டனால இந்த வெடிப்பு உண்டாயிற்று. போனீங்கன்னா உங்களை முட்டாளாக்கி ஆயிரக்கணக்கான பொய்யும் புரட்டையும் சேர்த்து சொல்லுவாங்க. யோவான் அந்த இடத்த விட்டு 2000 வருஷம் ஆகிப்போச்சு. 5ஆம் நூற்றாண்டில் தான் முதல்ல கான்ஸ்டன்டைன் ராஜா அப்படி ஒரு இடம் இருந்ததை கண்டுபிடித்து அங்கே ஒரு சின்ன துறைமுகத்தை கட்டுது. 7ஆம் நூற்றாண்டில் ஒரு பூமி எதிர்ச்சி ஏற்பட்டு அதுவும் பூரா அது எரிஞ்சு போச்சு.
அதுக்கு பிறகு துருக்கியர்கள் ஆட்சி வந்ததுனால இஸ்லாமியர்கள் அங்கே யாரும் சுற்றுலா பயணிகள் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 20ஆம் நூற்றாண்டில் வாசல் திறந்திருக்கிறது. இப்போ வேத பண்டிதர்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த குகையில் போய் உட்கார்ந்தா தான் எப்படி போதி மரத்துக்கு கீழே புத்தருக்கு ஞான உதயம் உண்டாயிட்டு, அதே போல யோவான் உட்கார்ந்திருந்த அந்த குகைக்குள்ள உட்கார்ந்தா தான் நமக்கு ரெவலேஷன் கிஃப்ட்ஸ் உண்டாகும். கோடம்பாக்கத்தில் இருந்தால் கிடைக்காதுங்க, பத்மதீவுக்கு வரணுங்க. இன்றைக்கு அதை ஒரு விக்கிர ஸ்தலமாய் மாற்றிவிட்டார். சரி, நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியானவர், அந்த வெளிப்பாடு கிடைத்தது. ஆகவே எல்லாவற்றையும் விட்டு அவரை பின் சென்றார். மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய யோவான் அவருடைய விசேஷமான காரியம், ஆண்டவருக்கு அன்பான சிஷ்யன். தன்னை குறித்து எழுதும் போதெல்லாம் அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் தாம் பேர ஒரு இடத்துல கூட எழுதலை. ஒரு இடத்திலும் இயேசுவுக்கு அன்பான சிஷ்யன், இயேசுவுக்கு அன்பான சிஷ்யன், இயேசுவின் மார்பிலே சார்ந்திருந்த சிஷ்யன். நீங்க ஆரம்ப காலத்தில் யோவானை பார்த்தீங்கன்னா அன்புக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லாமலே இருந்திருக்கும். ஒரு முறை சமாரியாவில் போகும்போது ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவில்லை. உடனே இவர் சொன்னார், யோவான், ஆண்டவரே, எலியா செய்தது போல உம்மை ஏற்றுக்கொள்ளாத இந்த கடின இருதயம் உள்ள மக்களை வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணி அவங்கள பொசுக்கி போடுவோம், அழித்து போடுவோம். லூக்கா 9:54 வாசிக்கிறோம். அவருக்கு அவ்வளோ கோபம். ஆனால் தான் ஆண்டவர் யோவானுக்கும் அவனுடைய சகோதரனாகிய யாக்கோபுக்கும் ஒவ்வொரு இடி முழக்கத்தின் மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பௌர்ணேகேஸ் என்ற பெயரை வைத்தார். இடி முழக்கம் பயங்கரமா இருக்கும், கீழ்ப்படியில்லா உடனே நியாய தீர்ப்பு கொடுத்தோம். ஆண்டவர் சொன்னார், நான் மனுஷனை அழிக்க வரவில்லை, ரட்சிக்கவே வந்தேன். லூக்கா 19:10 சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். நீங்க இன்னும் ஆவி உடையவர்கள், நீங்க இன்னும் ஆவி உடையவர்கள். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கோபம் இருந்தது, எரிச்சல் இருந்தது, சமாரியர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. இன்னும் பார்த்தா இந்த யோவானுக்குள்ள யாக்கோபுக்குள்ள ஒரு சுயநலம் இருந்தது. மார்க் 10:27 வாசிங்கன்னா 2 பேரும் இயேசுட்ட வந்தாங்க. ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தில் வரும்போது எங்களில் 2 பேரில் ஒருத்தன் வலது பேர், அடுத்தவன் இடது பக்கம், மற்ற 10 பேர் அவன் எக்கெடுக்கிட்டு போனா எனக்கு என்ன? நாங்கள் பிரதர்ஸ், இடி முழக்கத்தின் மக்கள், ஆரம்பத்திலிருந்து உங்க பின்பற்றின சீனியர். ஒருத்தனுக்கு வலது பக்கம், அடுத்தது இடது பக்கம். அது மட்டும் இல்லை, அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. செபதேயி அவங்களுடைய ஒய்ஃபு, சாலோமி அம்மா, இந்த யோவான் யாக்கோவுடைய மதர் ரெக்கமெண்டேஷனுக்கு அந்த அம்மா கேட்டாங்க, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என் மகன் வலது பக்கமோ இடது பக்கமோ. இப்போதான் அந்த 2 பேரும் சொன்னாங்க, அதுக்குள்ள ரெக்கமெண்டேஷனுக்கு வந்துட்டீங்களா? ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தான் அதை நிர்ணயிப்பாரே தவிர நான் அதை நிர்ணயிக்க முடியாது. அவங்களுக்குள்ள அவ்வளவு சுயநலம் இருந்தது. இன்னொரு தடவை பார்த்தா லூக்கா 9:46 தங்களுக்குள்ளே யார் பெரியவன், யார் பவர்ஃபுல், யார் வல்லமை உள்ளவர், அந்த வாக்குவாதம் சீக்கிரர்களுக்குள்ளே எழுப்பிட்டார். வாக்குவாதம் செய்கிறவராக இருந்தார்கள். மாத்திரமில்லை, பொறாமையும் யோவான் உள்ளத்திலே ஆதி நாட்களில் இருந்தது. மார்க் 9ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம் வாசிக்கும் போது அங்கே இயேசுவின் சீஷன் அல்லாத ஒருவன் பேயை துரத்திட்டு இருக்கிற பார்த்தாங்க. உடனே போய் தடுத்துட்டாங்க. உனக்கு யார் இந்த பேய் துரத்தருக்கு லைசன்ஸ் கொடுத்தது? யார் உனக்கு அத்தாரிட்டி கொடுத்தது?
எங்க காட்டு பார்க்கலாம். நாங்க தான் சீஷர்கள், ஒரிஜினல் சீஷர்கள். நீ எங்கிருந்து வந்தா டூப்ளிகேட் ஆளு? நீ எப்படி எங்க ஆண்டவருடைய பேரை சொல்லி இயேசுன்னு சொல்லி அந்த பேயை துரத்தலாம்? பொறாம வந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, நம்முடைய பட்சத்தில் இல்லாம இருந்தாலும் நம்மோடு கூட இருக்கிற வேண்டாம், அவனை விரோதின்னு எண்ணாதுங்க. இப்படிப்பட்ட அநேக சுபாவங்கள் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் யோவான் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை வாசிக்க வாசிக்க, இயேசுனுடைய உபதேசத்தை பார்க்க பார்க்க, இயேசு எவ்வளவு தாழ்மையுள்ளவராய் வாழ்ந்தார். தேவனுக்கு சமமாய் இருந்தோம், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்தார். மலை பிரசங்கத்தை கேட்டு அப்படியே அசந்து போய்விட்டார்கள். ஒரு அன்புக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்தாரே. அப்போ இயேசுவாய் போடு பழக 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 பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்று சொல்லுவாங்க. பனியோடு சேர்ந்த குட்டி மாதிரி அல்ல, பூவோடு சேர்ந்த நாரை போல அந்த அன்பின் சுவிசேஷத்தை கேட்டு 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 அவருக்குள்ளே ஒரு அன்பு உண்டாயிற்று. அந்த அன்பிலே முதலாவது ஆண்டவரை ரொம்ப நேசித்தார். வேதத்திலே புதிய ஏற்பாட்டில் 2 கட்டளைகள் தான் அன்பின் கட்டளை. முதல் கட்டளை ஆண்டவருடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு அன்பு கூறணும். 2வது கட்டளை, நீ உன்னில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறணும். அப்போஸ்தலனாகிய யோவானுடைய எல்லா நிருபங்களை வாசித்தால் தேவன் அன்பாகவே இருக்கிற, God is love. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லியும் தன்னுடைய சகோதரனை நேசிக்காமல் இருந்தால் அவரிடத்தில் உண்மையான அன்பில்லை. பவுல் சொல்லுகிறாரே 1 கொரிந்தியர் 13, அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் சகிக்கும், சகலவற்றையும் நம்பும். அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை அடையாது, தீங்கி நினையாது, சினமடையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். ஒரு அன்பின் சீஷனாக மாறினார், அன்பின் சீஷனாக மாறினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அன்பு கூறலாம், தப்பு இல்லை. சிலர் கணவனை மனைவியை நேசிக்கிறீங்க, பெற்றோரை நேசிக்கிறீங்க, இன ஜனத்தவரை நேசிக்கிறீங்க, நண்பர்களை நேசிக்கிறீங்க. ஆனால் அது எந்த அன்பை பார்க்கலாம், நம்மை உருவாக்கினவரும் நம்மை தேடி வந்தவரும் இந்த பூமியில் வாழ ஒரு வாய்ப்பை கொடுத்தவரும் நமக்காக சிலுவை சுமந்தவரும் தெய்வீக அன்பின் பரிபூர்ணத்தை எல்லாம் சிலுவிலே வெளிப்படுத்தின ஆண்டவர் அவர் ஒருவரே நம்முடைய முதல் அன்புக்கும் நம்முடைய முழு அன்புக்கும் பாத்திரரானவர். யோவானுடைய பெயர், அவன் அன்பின் சீஷன். 4வதாக யோவானை குறித்து 3 இடங்களிலே இயேசுவினுடைய மார்பிலே சார்ந்தது. நாம் எல்லாரும் ஆண்டவருடைய மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறோம். வனாந்தரமான இந்த உலகத்திலே தன்னுடைய நேசரின் மார்பிலை சார்ந்து வருகிற இவள் யார்? உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய மார்பிலை சார்ந்து இருக்கிறதின் அர்த்தம் என்ன? அவர் என்னுடையவர், நான் அவருடையவர். என் பிரியம் அவர் மேல் இருக்கிறது, என் பிரியம் அவர் மேல் இருக்கிறது. ஆண்டவரோடு பழகின மற்ற சீஷர்கள் எல்லாரும் இயேசுவுக்கு சிநேகிதர் என்கிற ஸ்தானம் வரைக்கும் வந்தார்கள். அதனால அப்போஸ்தலன் யோவான் தான் மணவாட்டி என்று சொல்லுகிற அந்த நிலைமைக்கு வந்தார். உன்னத பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், சாலமோனை பற்றி அவனுக்கு 700 மனைவிகளும் 300 எல்லா ஸ்திரீகளும் இருந்து அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை அதில் வருகிறது, என் புறாவோ என்னுடைய உத்தமியோ ஒருத்தி. அவர்கள் சிஷ்யர்கள்ங்கிற நிலைமைக்கு வந்தார்கள். யோவான் 15:13 இயேசு சொன்னார், உங்களை ஊழியக்காரர் என்று நான் அழைக்கிறதில்லை, உங்களை என்னுடைய சிநேகிதர் என்றேன்.
என்னுடைய பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட அவ்வளவையும் என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொன்னேன். ஒருவன் தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு ஒன்றுமில்லை. அவர்களெல்லாம் சிநேகிதன் என்கிற நிலைமைக்கு வந்து நின்று விட்டார்கள். ஆனால் யோவான் அவருடைய மடியிலே சாய்ந்திருந்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய பாட்டிலே நீதிமொழி 8:30 நித்தியத்திலே அவர் எப்படி இருந்தார், எப்படி அவருடைய மடியில் இருந்தார், நித்தமும் அவருடைய செல்ல பிள்ளையாய் இருந்து எப்படி அவருடைய சமூகத்தில் களி கூர்ந்தார், அதையெல்லாம் நாம் வாசிக்கிறோம். யோவான் 1:18 இந்த வெளிப்படுத்துகிறது தேவனுடைய மடியில் இருக்கிற தேவகுமார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது பிதாவினுடைய மடியில் இருக்கிற தேவகுமாரன் தான் இவைகள் எல்லாம் வெளிப்படுத்துகிறார். லாசரு ஆபிரகாமின் மடியில் இருந்தார். ஆனால் இயேசு பிதாவின் மடியில் இருந்தார். அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த தேவனுடைய மார்பிலே சாய்ந்தார். ஆண்டவருடைய மார்பிலே சாயும் போது உலக கவலைகள் ஒன்றும் நமக்கு தெரிவதில்லை. உலக பாரங்கள் நம்மை தாக்குவதில்லை. கர்த்தர் மேல பாரத்தை வைத்துவிட்டு நீர் எனக்கு போதும் என்று சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். கிறிஸ்துவின் மார்பு என்று சொல்லும்போது the greatest intimacy with God, தேவனோடு ஒரு ஆழமான ஐக்கியம், பிரிக்க முடியாத ஒரு உறவு, ஒரு அபூர்வமான பாதுகாப்பு, உன்னதமானவருடைய மறைவிலே சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கிவிட்டது போன்ற ஒரு உணர்வு. நான் சார்ந்திருக்கிறவர், நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவருடைய மார்பிலே சார்ந்திருக்கிறேன். உலகமே மாறிப்போனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவருடைய மார்பிலே சார்ந்திருப்பது என்பது 100% அவரை நம்பி. எப்படி ஒரு திராட்சை செடி ஒரு கொடியிலே படர்கிறதோ, எப்படி பாவக்காய் புடலங்காய் அவரைக்காலாம் ஒரு பந்தல்ல, அந்த பந்தல்ல எப்படி படர்கிறதோ, அதெல்லாம் தனித்து நிற்க முடியாது, மரம் போல வளர முடியாது. அதை சார்ந்து கொள்ள ஒரு பந்தல் தேவை. ஏதாவது ஒரு கொம்பு நட்டினா அதில் சிறுசிறுன்னு சுற்றி பறந்துடும். அதுபோல ஆண்டவருடைய மார்பிலை சார்ந்து இருக்கும்போது அவர் என்னுடையவர், நான் என்னுடையவர், அவரில் நிலைத்து இருந்தால் நான் மிகுதியான கனிகளை கொடுப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுடைய மார்பில் உள்ள அந்த உன்னதமான இடத்தை நீங்க வாங்கிங்க. அது மகா மேன்மையானது. 5வதாக அப்போஸ்தலனாகிய யோவானுடைய ஒரு காரியம், ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா. பணப்பைய யூதாஸ் காரியத்தில் கொடுத்தார். ஆனா அவன் திருடன்னு தெரியும். அதில் போடுற காணிக்கையெல்லாம் பாக்கையில் போட்டு விட்டு போயிடுவான்னு தெரியும். அவன் நம்பிக்கைக்கு பாத்திரவான் அல்ல. தோமா அவரை சந்தேகிப்பார். அவருக்கு தெரியும். ஆனா அப்போஸ்தலனாகிய யோவான் நம்பிக்கைக்கு பாத்திரர். சிலுவை அடிவாரத்துக்கு வரும்போது மற்ற அத்தனை சீஷர்களும் ஓடி போய்விட்டார். நம்பிக்கைக்கு பாத்திரரான யோவான் அப்போஸ்தலன் தான் கடைசி வரை கூட நின்றார். யாரை குறித்து அவருக்கு பயம் இல்லை. இயேசுவோடு இருந்தவன் பரிசேயர்கள் பிடிப்பாங்களா, பரவாயில்ல. ரோம அதிகாரிகள் பிடிப்பாங்களா, கவலை இல்லை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். உபத்திரமோ வியாகுலமோ பாடுகளோ துன்பமோ கஷ்டமோ நிர்வாணமோ பசியோ நாசமோசமோ கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. கடைசி வரை அந்த இருண்ட நேரத்தில் சிஷர்கள் எல்லாம் ஓடிவிட்ட நிலைமையில பேதுரு மறுதலித்து சபித்து சத்தியமணி இந்த வேளையில் கடைசி வரை நம்பிக்கைக்கு பாத்திரவானாக வாழ்ந்தவர் இந்த யோவான். இயேசு 7 வார்த்தைகளை சிலுவையிலே பேசினார். ஒரு வார்த்தை யோவானை பார்த்து பேசினார்.
யோவானே, அதோ தாய், அதோ அவருடைய மகன். இதுவரை பூமிக்குரிய வாழ்க்கைக்கு மரியாள் எனக்கு தாயாக விளங்கினார். தெய்வத்துக்கு அவர் தாய் அல்ல, பிதாவுக்கு அவர் தாய் அல்ல, தேவகுமாரனுக்கும் அவர் தாய் அல்ல. தெய்வத்துக்கு சௌரம் கிடையாது, தாயும் கிடையாது, மாமாவும் கிடையாது, மச்சினனும் கிடையாது, உடன்பிறப்புகளும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது, நாத்தனாரும் கிடையாது, நாத்திகளும் கிடையாது. பிதாவாகிய தேவனுக்கு அப்படி, குமாரனாகிய இயேசுக்கு அப்படி, பரிசுத்த ஆவியானவருக்கு அப்படி. இயேசு பூமியில வாழ்வதற்கு 33 வருஷத்துக்கு அவருக்கு ஒரு தாய் தேவைப்பட்டது. அந்த மனுஷகுமாரன் வாழ்க்கையை சிலுவையோடு முடித்துக் கொள்ளுகிறார். இனி மரியாளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. சில டைவர்ஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க, டைவர்ஸ் ஆயிட்டு உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை போ. சிலுவையில் ஆண்டவர் மனுஷகுமாரனுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவை உண்டாக்கினார். மனுஷகுமாரனுடைய வாழ்க்கைக்கு முடிவு உண்டாக்கினார். பூமியில ஒரு மனுஷன் வாழும்போது தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டியது அவசியம். இயேசுவுக்கு இப்பொழுது மரியாளை பராமரிக்க முடியாது. உலக வாழ்க்கை முடிந்து போனது, மாம்சத்தின் வாழ்க்கை முடிந்து போனது. இனி அவர் ஆவியாய் அண்டம் கொள்ளாத அகிலம் கொள்ளவராதவராய் போகிறார். மாம்சமும் இரத்தமுடைய மரியாள் இனி அவருக்கு தாயாய் இருக்க முடியாது. ஆகவே யோவான், இனி மரியாள் இயேசுவின் தாய் அல்ல, உன்னுடைய தாய். உன்னுடைய சொந்த தாயை பராமரிப்பது போல மரியாளுக்கு நீ எல்லா கடமைகளையும் நீ செய்ய வேண்டும். வாழ்கிற நாளெல்லாம் உன்னை வளைத்து உடுத்து வைத்து அந்த தாயை தேற்ற வேண்டும். எத்தனையோ பட்டய கருக்குகள் அவருடைய இருதயத்தை உருவ குத்தி இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் சிமியோன் சொன்னான் மரியாளை பார்த்து, உன்னுடைய இருதயத்தை ஒரு பட்டயம் உருவிப்போ. எப்படி குற்றுயிராய் எரிகோ வீதியில கடந்த ஒரு வழிப்போக்கனுக்கு நல்ல சமரியனாய் அரவணைத்தது போல என் தாயை நீ அரவணைத்துக் கொள். இனி உன்னுடைய தாயாய் ஏற்றுக்கொள். அவருடைய உலக தாய் அல்ல, இனி யோவானுடைய தாய். இயேசுவின் தாய் என்பது மறக்கப்பட்டு போகுது. உன்னுடைய தாயாய் ஏற்றுக்கொள். அவ்வளவு நம்பிக்கைக்கு பாத்திரவானாக அந்த 12 சிஷ்யர்களுக்குள்ளே அப்போஸ்தலனாகிய யோவான் காணப்பட்டார். தொடர்ந்து அடுத்த வாரம் இந்த யோவான் எப்படி எப்படி 3 பேருக்குள்ளே முக்கியமானவராய் வழங்கினார். ஒரு இன்னர் சர்க்கிள். மருப மலைக்கு போகும்போது ஒரு 3 பேரை கூப்பிட்டு போனார். எவரினுடைய மகளை உயிரோடு எழுப்புவதற்கு முன்பாக 3 சிஷ்யர்களை கூப்பிட்டு போனார். கெத்சேமனை தோட்டத்தில் 3 சிஷ்யரிடத்தில் தன்னுடைய இருதயத்தின் பாரங்களை பகிர்ந்து கொண்டார். வேதத்தில் இந்த 3 சிஷ்யர்களை பற்றி ஒரு 7 முக்கியமான குறிப்புகள் வருகிறது, ஆழமான ரகசியங்கள். அதை நான் அடுத்த வாரம் உங்களுக்கு பேச போகிறேன். யோவான் மரித்து விட்டாரா? ஏதாவது சான்று இருக்கிறதா? அல்லது இன்னும் அவர் உயிரோடு இருக்கிறாரா? என்றால் யோவான் கடைசி அதிகாரத்தில் பேதுரு யோவானை குறித்து இயேசுவிடத்தில் விசாரித்தார். இவருடைய காரியம் என்ன? யோவானுடைய காரியம் என்ன? இயேசு சொன்னார், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால். அதனாலே சீஷர்களுக்குள்ளே அப்போஸ்தலன் யோவான் மரிப்பதில்லை என்று பெயர் உண்டார். நாளை அடுத்த வாரம் ரொம்ப தேவ ரகசியங்களை சொல்ல போகிறேன். எப்படி கைலாச மகாரிஷி என்று ஒருவர் எகிப்தில் பிறந்து முஸ்லிம் குடும்பத்தில் வாழ்ந்து பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு இன்டர்செக்ஷன் ஊழியத்தில் பயன்படுத்தி இமயமேல் உள்ள ஒரு குகையொன்றில் இருந்தார். எப்படி சாது சுந்தர் சிங் அவரை தரிசித்தார். அவர் இந்த யோவானை குறித்து சொல்லுகிற ரகசியங்கள் என்ன? அடுத்த வாரம் ரொம்ப ஆழத்துக்குள்ளே போக போகிறோம். யாரும் மிஸ் பண்ணக்கூடாது.